ஆஃபீஸர்ஸ் அகாடமி அந்த என்ட்ரன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா 2 அருமையான மரங்கங்க. ஸோ ஸ்டடி ஹால்லையும் பசங்க 4:30 மணிக்கே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ 4:30 மணிக்கு காலையில் ஆரம்பிச்சு நைட்டு 8:30 மணி வரைக்கும் ஸ்டடி ஹாலில் படிப்பாங்க, கிளாஸ் டைம் போக. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு சார் வந்து ஜாயின் பண்ண டே பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் வாங்கின மாதிரி அதுவும் ஒரு சந்தோஷமான நாளுங்க. அதை பாருங்க, முதல் படிக்கட்டோடைய வாசகம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சர்வீஸ். R&D டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே தான் நாங்கள்லாம் டீச் பண்ணுறோன்னா இங்கே பேக் எண்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டு இது ஸ்டுடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் இது எடிட்டிங்கு, அது இல்லாமல் லைவ் கிளாஸஸ்லாம் இங்கேருந்து தான் ஷூட் பண்ணுறோம். மொத்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் மெக்கானிசம், டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட்டு எல்லாமே இந்த அட்மின் தான். மொத்த அகாடமியும் ரன் பண்ணுறது இந்த டீம் தான். ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம், வாங்க. யார் அந்த முக்கியமான ஆளா? வாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன கிளாஸ் வந்து? இன்னைக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இவங்க வந்து ஐஏஎஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவம். ஓகே சார், நீங்கள் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க லஞ்சு சாப்பிட போவோம். அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா புறாங்கள்லாம் நிறையா வரும். ஸோ அதுங்களுக்கு 2-3 வேளை சாப்பாடு அந்த இடத்துல இருக்கும். ஸோ நிறைய பறவைகள் வந்துட்டு போகும். சொன்னேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் மெனுவை பற்றி பேசுவோம். எல்லா காம்பினேஷனும் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்குது பாருங்கள் மீலு. சாப்பிட்டு முடிக்க போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்க போது. அடுத்த வருஷம் பிளானை வந்துட்டு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார். வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நம்ம வந்து அண்ணா நகர் 6th அவென்யூ. ஸோ சென்னையில் அண்ணா நகர் 6th அவென்யூவில் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பில்டிங். ஒரு 12 வருஷம் முன்னாடிங்க இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும் அந்த இடம். ஒரு சின்ன வீடு. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே டீச்சரு. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வெறும் 7 ஸ்டூடெண்ட் தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடத்துகிறாராம் அப்படின்னு சொல்லி கூட்டமாக வரல, கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க. மொத்தம் 21 பேர். ஸோ நானே தான் ஹிஸ்ட்ரி எடுப்பேன், ஜாகிரஃபி எடுப்பேன், எக்கனாமிக்ஸ் எடுப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச்லேயே ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நல்ல ரிசல்ட். 7 பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணாங்க. நம்ம செங்கல்பட்டு கலெக்டராக இருக்கார் அருண்ராஜ், அவர்லாம் அப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதற்கப்புறம் படிப்படியாக வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பில்டிங் எடுத்தோம். அப்புறம் 18th மெயின் ரோட்டில், இது பின்னாடி ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை எடுத்தோம், அதையும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டோம். பெங்களூர், சென்னை, இப்படி வளர்ந்துக்கிட்டே வந்தோம். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்பீங்க, ஆஃபீஸர்ஸ் அகாடமி ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம அகாடமியோட டூர் ஆரம்பிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2 மரம் இருக்கும். இந்த இது வந்து ஒரு நல்ல 2 மரங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அகாடமி இருக்கும். ஆஃபீஸர்ஸ் அகாடமி அந்த என்ட்ரன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா 2 அருமையான மரங்கங்க. இந்த மரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனல் பேர்ட்ஸ் வரும். ஹெரான் அப்படின்ற பறவை, அது வந்து ஒரு 4-5 மாசங்க முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அப்போ கிளம்பிடும். இப்போ ஆஃப் சீசனில் இருக்குது. இதுதாங்க ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நல்ல பெரிய பில்டிங்காக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பின்னாடியும் இருக்குது அகாடமி 18th மெயின் ரோட்லேயும். இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு இது எல்லா சப்ஜெக்ட் டீச்சரும் நானே இருந்தது, அது ஒரு வகையான அனுபவம் தான். வாங்க போகலாம். வந்த உடனே நான் முதல்ல பார்க்குறது என்னென்னா, ஸோ இந்த போர்டு, இந்த டிவி இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படின்னா நம்ம சென்னை மும்பை ஏர்போர்ட் மாதிரிங்க. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கிளாஸில். ஏன்னா நிறைய ஹால் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஹால்ஸில் யார் யார் கிளாஸ் எடுக்கிறா, அதுக்கு அடுத்தது 18th மெயின் ரோடில் அங்கே நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்குது, அங்கே யார் கிளாஸ் எடுக்கிறா, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி இதெல்லாம் கிளாஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைலேந்திர பாபு சாருக்கு இன்றைக்கி ஒரு கிளாஸ் இருக்குது.
தர்மராஜன் சார் தமிழில் எக்ஸ்பர்ட், அவருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஸ்டடி ஹால்லையும் பசங்க 4:30 மணிக்கே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். 4:30 மணிக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் ஸ்டடி ஹாலில் படிப்பாங்க, கிளாஸ் டைம் போக. ஸோ அதையும் பார்ப்பேன். சரி பரவாயில்ல, வாங்க நம்ம உள்ளே போவோம். உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், அதாவது நான் சர்வீஸ் வாங்கினப்போ பயங்கர சந்தோஷங்க, ஐஏஎஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு. ஐஏஎஸ்ஸு ஆனால் நான் படிக்கும்போதே ரோல் மாடல் யாருன்னா சைலேந்திர பாபு சாருங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சிம சொப்பனம். அவர் அந்த பயங்கர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, அதே சமயத்தில் ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஹியூமன், அதே மாதிரி ஒரு ரொம்ப நல்ல மக்களோட பழகக்கூடிய ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டிஜிபி லா அண்ட் ஆர்டராக இருந்தார். அதற்கப்புறம் முடிச்சோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் இங்கே வந்து முழு நேரமாக உங்களை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகிறாங்க, நீங்களே வந்து என் பாடம் எடுக்கக்கூடாதுன்னு. அவரும் சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு சார் வந்து ஜாயின் பண்ண டே பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் வாங்கின மாதிரி அதுவும் ஒரு சந்தோஷமான நாளுங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த நோட்ஸு பிபிடியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பார், ப்ராம்ப்டாக கிளாஸுக்குள்ளே போவார். இன்றைக்கும் அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட தெரியுங்க. அவர் எடுக்கிற பாடங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா எடுக்கிறாரு, இன்டர்னல் செக்யூரிட்டி எடுக்கிறாரு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாரு. ஸோ அவர் மாதிரி நான், அவர், ரங்கராஜன் சார், அசோக் வர்தன் செட்டி, நிறைய சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறோம். அதனால தான் இதுக்கு பேர் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு வச்சதே. ஒன்று எடுக்கிறவங்க ஆஃபீஸர்ஸாக இருக்கணும், இன்னொன்று இங்கே மாணவர்களாக வராங்களே அந்த பறவைகள் மாதிரி அவங்களாம் வெளியில் போகும்போது ஆஃபீஸர்களாக பறந்து போகணும். அதனால தான் இதுக்கு பேர் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு வச்சோம். ஸோ சரி, நம்ம அடுத்தது ரிசப்ஷனை பார்ப்போம் வாங்க. இதுதான் அகாடமியோடைய ரிசப்ஷன், ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ பல ஊர்லேருந்து, நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு டிஸ்ட்ரிக்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வர இந்த என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கவுன்சிலர்ஸ்லாம் இங்கே உட்காருவாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் அங்கே தனியாக பேக் எண்டில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன இப்போ யூபிஎஸ்சியோடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வைங்களேன், என்ன பண்ணுறது, எப்படி, எத்தனை சப்ஜெக்ட்ஸு. ஆஃபீஸர்ஸ் அகாடமிக்குன்னு தனியாக வரவங்களும், ஜென்ரல் பேரண்ட்ஸும், ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கூட வருவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க, நாங்கள் ஃப்யூச்சரில் எப்படி ஐஏஎஸ் ஆகிறதுன்னு. ஸோ எல்லா விதமான இது ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த ரிசப்ஷனு. ஸோ டெய்லி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஹிண்டு பேப்பர், அன்னைக்குரிய ஹிண்டு பேப்பரை படிப்பேன். ஸோ ஹிண்டு பேப்பர் இன்றைக்கி குயிக்காக என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், முதல் படிக்கட்டோடைய வாசகம், ஃபஸ்ட் ஸ்டெப் டு சர்வீஸ். அதாவது அந்த காலடி எடுத்து வைக்கும்போது இதுதான் முதல் ஸ்டெப். பின்னாளில் அவங்க இங்கே வர மாணவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே போய் போனோம். ஸோ அங்கே போய் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், எந்த சர்வீஸாக, ஃபாரின் சர்வீஸ். ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சர்வீஸ். அதை டெய்லி அவங்க கிளாஸ் வரும்போது இங்கே காலை அடி எடுத்து வைக்கும்போது இன்றைக்கி பாடத்தை நான் ஒழுங்காக கவனிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம இதாகணும்னா ஒழுங்காக டெஸ்ட் எழுதணும், கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் போய் ரிவைஸ் பண்ணணும், இல்லை ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிக்கணும். ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வரும்போது ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே ஃபோட்டோஸ் இருக்குது, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் போகணும், நம்மளும் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு இன்க்ரைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இது, இந்த கோட்டு ப்ரூஸ்லி. இது பாருங்களேன், டு நாட் ப்ராக்டிஸ் 10,000 டிஃப்ரெண்ட் கிக்ஸ் பட் 1 கிக் 10,000 டைம்ஸ். பயங்கரமான கோட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு. என்னென்னா நீங்கள் 10,000 இது வேண்டாம், ஒன்றுத்த 10,000 முறை பண்ணு அப்படின்னா என்ன, ஸ்பெஷலைஸ் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. யூபிஎஸ்சியை பொறுத்தவரை நான் எப்பயுமே சொல்கிறது, நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க தேவையில்லைங்க. ஒரு புத்தகத்தை நிறையா வாட்டி படிச்சுக்கிங்களேன், அந்த கிளாரிட்டி கிடைக்கும். நமக்கு தேவை என்னங்க, 50% மார்க் எடுத்தால் 50 ரேங்க் உள்ளே வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கு தயார்படுத்தணும். ஸோ இதெல்லாம் பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் எப்படி அணுகணும் அப்படின்ட்டு ஸோ இன்டைரக்டாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளோருடைய காந்தி ஹால். ஸோ
முதல்ல என்ட்ரி ஆன உடனே காந்தி ஹால், தேசத்தந்தை. ஸோ தேசத்தந்தையோடைய ஸோ அகாடமி பொறுத்த வரைக்கும் சென்னையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் பேர் வச்சிரும் ஒவ்வொரு ஹாலுக்கு, பசங்களுக்கு எந்த ஹாலில் கிளாஸுன்னு தெரியறதுக்காக. ஸோ இந்த காந்தி ஹால் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம அகாடமி ஆரம்பித்தது ஒரே ஒரு ரூம் தான் இருந்துச்சு. அப்பயே கூட அதுக்கு ஒரு ரூம் காந்தி ஹால்னு பேர் வச்சேன். அதுக்கப்புறம் காந்தி, நேரு, நேதாஜி, இந்த மாதிரி நிறைய ஹால்ஸ் ஆயிடுச்சு இப்போது. ஸோ இதுதான் காந்தி ஹால். ஸோ ரங்கராஜன் சார் ரூம், அசோசியேட் டைரக்டர். அவர் கிளாஸ் போயிட்டாரா இல்லை இருக்கிறாரான்னு பார்ப்போம் வாங்க. பாஸ். பஸ் வணக்கம். ஃபைன் பஸ். கிளாஸ் போகிறீங்களா? ஆமாம் பஸ். குவாலிட்டி சூப்பர். இப்போ ரங்கராஜன் சார் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு 2 முறை நான் கிளியர் பண்ணேன் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அவர் ஒரு முறை தான் கிளியர் பண்ணார். ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஆல் இண்டியா 46th ரேங்க் வாங்கிட்டார். ஒரு பயங்கர இன்டலெக்சுவல் டைப்பு. இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக ஹிந்து ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஆர்டிகிள்ஸ் அவர் வரும். இந்த புக்கு கூட பாலிட்டி சிம்பிளிஃபைடு இன்றைக்கி ரொம்ப பாப்புலர். இப்போ டெல்லியிலலாம் இது அப்படியே ஃபயர் மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த புக்கு. மெக்ராயில் பப்ளிகேஷன், டாடா மெக்ராயில், அதை சார் தான் எழுதியிருக்காரு. ஸோ இப்போது டீலிமிட்டேஷன் இஸ் த டாக் ஆஃப் த டவுன் இல்லைங்களா? ஸோ டீலிமிட்டேஷன் பற்றி கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ அந்த டீலிமிட்டேஷன் என்னென்னலாம் எப்போ நடந்தது, அதில் என்னென்ன இஷ்யூஸு, அதை பற்றி இருக்குது நம்ம புக்கில். அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஆதாரும் எலெக்ஷன் ஐடியும் லிங்க் பண்ணுறது எப்படி, அதோட இஷ்யூஸ் என்ன, அதை பற்றி ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் இட் பஸ். சூப்பர் பஸ், சூப்பர். ரன்னிங் ஓடினீங்களா இன்னைக்கு காலையில்? இல்லை பஸ், ஐ ஹவ் டு ஸ்டார்ட் அகைன். கொஞ்சம் சூப்பர். நாங்களாம் ரன்னிங் ஓடுறதே இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ரெகுலர் மேரத்தான் ஆல்மோஸ்ட் அப் டு முடிச்சு கலக்கிட்டு இருக்காரு. ஐ ஹவ் டு கேட்ச் அப் வித் ஹிம். சூப்பர் பாஸ். ஓகே பாஸ், ரைட், கண்டினியூ. ஓகே பாஸ், தேங்க்யூ. சார் ரங்கராஜன் சாரை பார்த்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R&D டிபார்ட்மெண்ட்டு. சாதாரணமாக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். எதுக்கு ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஸோ இங்கே தான் நாங்கள்லாம் டீச் பண்ணுறோன்னா இங்கே பேக் எண்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன, இந்த UPSC எக்ஸாம் அப்புறம் நிறைய டெக்னிக்ஸு. ஸோ இது எல்லாம் கண்டென்ட் எல்லாம் தயாராகும். ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸு, ஆஃபீஸர்ஸ் பல்ஸ்னு ஒரு மேக்சின் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கெலாம் எல்லாமே வந்துட்டு R&D. ஸோ இது ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி. ஏன்னா நிறைய அந்த கொஸ்டின் ப்ரெடிக்ஷன்லலாம் எக்ஸ்பர்ட் இது இருக்கும். ஸோ டீச்சர்ஸ்க்கு தேவையான கண்டென்ட் மட்டும்தான் போகும். ஸோ நாங்கள்லாம் அவங்க ரெடி பண்ணுறதை இங்கே டெலிவர் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு முக்கியமான இடம் என்னென்னா ஸ்டுடியோ. இங்கே தான் அந்த டெக்னிக்கல் இந்த எடிட்டிங்லாம் போகும். ஆன்லைன் கிளாஸோடைய எடிட்டிங்கு, நிறைய ரெக்கார்டிங்ஸ்லாம் நடக்கும். ஸோ வாங்க ஸ்டுடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டுடியோ, ஸோ இங்கே நிறைய ரெக்கார்டிங்ஸ்லாம் போகிறது. ஃபாத்திமா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகேம்மா, கண்டினியூ. இது ஸ்டுடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் இது எடிட்டிங்கு. அது இல்லாமல் லைவ் கிளாஸஸ்லாம் இங்கேருந்து தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் போவோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இங்கேயும் திரும்பி பழையபடி இதெல்லாம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே கோட்ஸ்லாம் இருக்குங்க. பாருங்கள், ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா, நம்ம அயர்ன் மேன் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா காந்திஜிக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் யார்? நேரு, நம்மளுடைய முதல் பிரதமர். இந்தியாவை பிரிக் பை பிரிக்காக செங்கலாக கட்டினாருன்னுவாங்க, பல 5 இயர் பிளான்லாம் போட்டு. ஸோ ரெண்டாவது வந்தது இது நேரு ஹாலு. ஸோ இதுதான் அட்மின் டிபார்ட்மெண்ட்டு. ரொம்ப ரொம்ப குரூஷியல் டிபார்ட்மெண்ட்டுங்க, பேக் போன் ஆஃப் தி அகாடமி. ஸோ அட்மினை பொறுத்தவரை எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா இல்லை அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா அது மொத்த கிளாஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்பயுமே ஆல்வேஸ் ஆன் டோஸ். ஸோ அவங்க கரெக்டாக பார்த்தா தான் எல்லா கிளாஸஸ் போகும். ஸோ எங்கள் அட்மினை பொறுத்தவரை ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃபு. எல்லாருக்கும், அதாவது மொத்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் மெக்கானிசம், டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட்டு எல்லாமே இந்த அட்மின் தான். மொத்த அகாடமியும் ரன் பண்ணுறது இந்த டீம் தான். ஸோ இது உங்களுக்கு ஹெட் வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார். அவர் மொத்த இதையும் பார்த்துப்பார். ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம், வாங்க. யார் அந்த முக்கியமான ஆளா? வாங்க சார். குட் ஈவினிங் சார். ஹலோ, குட் ஈவினிங். சார் எப்படி இருக்கீங்க சார்? வண்டர்ஃபுல்.
ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன கிளாஸ் சார் உங்களுக்கு? இன்னைக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி. சூப்பர் சார். அவர் இந்த டீச்சிங், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டிலே மொத்த போலீஸோடைய ஹெட்டு அது. இப்போ அதுலேருந்து இப்போ வேற ஒரு டீச்சர் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஸோ தமிழ்நாடு போலீஸினுடைய ஹெட்டுங்கிறத போதும் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரெக்ரூட் பண்ண வரக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணணும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணணும், இருக்கிற 1,35,000 பேரையும் ட்ரெயின் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட் ட்ரைனிங், அதில் நாலேஜ் ஷேரிங் ஆஃப் நாலேஜ், மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இவங்க வந்து ஐஏஎஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவம். ஓகே சார். ஓகே சார், நீங்கள் ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்க சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ வாங்க, அடுத்தது வந்துட்டு 3rd ஃப்ளோர். ஸோ 3rd ஃப்ளோரில் தான் என்னுடைய சேம்பர் இருக்கும். நேதாஜி ஹால், காந்தி, நேரு, நேதாஜி, இந்த மாதிரி நிறைய ஹால்ஸ் இருக்குது. இவரும் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான லீடர். இது பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே பயோமெட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் என்ட்ராகும் போது எல்லாம் இதில் பயோமெட்ரிக்ஸ் இது ரெஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சுன்னா உடனே கூப்பிட்டு கேட்பாங்க அட்மினில், ஏன் கிளாஸ் வரலன்னு. அதனால் அட்டெண்டன்ஸை மானிட்டரிங்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க, இதுதான் என்னுடைய ரூமுங்க. ஸோ டெய்லியும் இங்கே தான் நான் உட்காடுறேன். ஏன் மரக்கட்டை சேர்னு நினைக்காதீங்க, கழுத்து ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. முன்னாடி அந்த சேர் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் கழுத்தில் ரொம்ப வலி வந்தோடனே மரக்கட்டை சேர் போட்டால் பெட்டர்னாங்க. ஸோ அதனால் உடன் சேர் மாற்றிட்டேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம சேனல் ரெக்கார்டிங்கும் எப்பயுமே பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேவரெட்டு. இவர் அப்துல் கலாம், எனக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுக்கே ஃபேவரெட்டு. ஸோ அப்துல் கலாம். சரி, நம்ம வேலையை நானும் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க லஞ்சு சாப்பிட போவோம். இங்கே எல்லாருமேங்க, டீச்சர்ஸாக இருக்கட்டும், நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே இந்த கேன்டீனில் தான் சாப்பிடுவோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா லஞ்சு மட்டும் 2018 இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஸ்கீமை எல்லா ஸ்டாஃப்க்கும், டீச்சராக இருக்கட்டும், நான் டீச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் லஞ்சு வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசில் சமையல் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்க கும்மிடி பூண்டிக்கு வேலைக்கு போவாங்கங்க டீச்சராக. அப்போ அவங்க எப்படி சூடாலாம் சாப்பிட்ருப்பாங்களா சாப்பாடு, இதெல்லாம் யோசிப்பேன். ஸோ இங்கே நிறைய ஒர்க்கிங் உமன் இருக்காங்க. ஏற்கனவே 50% விமன் ஸ்டாஃப் இருப்பாங்க இங்கே. பார்த்தீங்கன்னா அவங்களாம் வீட்டில் குழந்தைங்கள விட்டுட்டு வராங்க. ஸோ எல்லாருக்கும் சூடாக சாப்பாடு இருக்கணும். ஸோ அதுதான் எங்கள் கான்செப்ட்டு. இன்ஃபேக்ட் 2000 போன வருஷத்துலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுமே ஃப்ரீ, ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ ஆஃபீஸர்ஸ் அகாடமி வந்து எங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துக்குது. ஸோ இதுதாங்க நம்ம கேன்டீனு. நல்ல அருமையான இடம். அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா புறாங்கள்லாம் நிறையா வரும். ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா காக்காங்க புறாங்கெல்லாம் சுற்றுதே, அதுங்களுக்கே தண்ணி வைக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன இதில் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 10 வந்துச்சு, 20 வந்துச்சு. சரி, தண்ணி கொடுக்குறதோட 2வது இது கூட ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டமாக 200-300 வருங்க. ஸோ அதுங்களுக்கு 2-3 வேளை சாப்பாடு அந்த இடத்துல இருக்கும். ஸோ நிறைய பறவைகள் வந்துட்டு போகும். இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சு சாப்பிடும்போது அந்த புறாங்களை பார்த்துட்டு சாப்பிட்லாம், காக்காங்களை பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். வாங்க. ஸோ இதுதான் நம்ம கேன்டீனு. ஸோ இவங்க தான் பிரியா. ஸோ அவங்க இப்போ இன்றைக்கி மெனு அவங்க கேட்கட்டும். அதுக்கு முன்னாடி சாப்பாடு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் மெனுவை பற்றி பேசுவோம். சாப்பாடு என்னம்மா இன்றைக்கி? ஓ, வெரி குட், ரைட்டு. முட்டை இருக்குது, ஆம்லெட் இருக்குது, மீன் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே. சிக்கன் பிரியாணிலாம் உண்டு சண்டேன்னு நினைக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க. ஸோ நல்ல அப்பளம், காய்கறி பாருங்கள், நல்ல அதிகம் எல்லா காம்பினேஷனும் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்குது பாருங்கள். மீல், சாம்பார், அது இல்லாமல் ரசம்லாம் தருவாங்க. கேட்டால் ரசம், மோர்லாம். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க ஒருவேளை மீன் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஸ்பெஷல் இது இருக்கும். ஸோ மீன் நல்லாயிருக்கு. ஆமாம் பிரியா வாங்கம்மா. ஸோ இவங்க தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு போடுறது. இவங்களும் இவங்க மாமியார் தான் நிறையா சமைக்கிறாங்கன்னாங்க. சொல்லுங்கம்மா, என்னென்னலாம் மெனுமா இங்கே? ஸோ மார்னிங்
பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை வடை ரெகுலராக இருக்கும். ஒரு நாளைக்கு பூரி போடுவோம், ஒரு நாளைக்கு கிச்சடி இருக்கும், ஒரு நாளைக்கு பொங்கல் இருக்கும், ஒரு நாள் வந்து ஸோ இட்லி தோசை கூட மற்றதெல்லாம் இடியாப்பம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மெனு வரும் சார். அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்த்தீங்கன்னா மண்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருக்கும். வெஜ் மீல்ஸு ப்ளஸ் ஆம்லேட்டு பாயில்டு எக் வரும் ஒரு நாளைக்கு. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் 2 வெரைட்டி ரைஸ் இருக்கும், ஒரு அவுச்ச முட்டை. அப்புறம் சாட்டர்டே வந்து வெஜிடபிள் பிரியாணி எக் வரும் சார். சண்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி போடுவோம், வெஜ்ஜுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி இருக்கும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒயிட் ரைஸ், ரசம், சிக்கன் குழம்பு, கிரேவி அந்த மாதிரி வரும் சார். சரி, டின்னர் எப்படிமா? என்னெல்லாம் மெனு? எத்தனை பேர் மட்டும் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்களா? நிறைய பேர் சாப்பிடுவாங்க சார். தோசை தான் விரும்பி கேட்பாங்க. எத்தனை மணிக்கு வருவீங்கம்மா? விடியற் காலைல 4:30 மணிக்கு வருவோம் சார். வந்து 4:30 மணிக்கு வந்துடுறீங்க. எதுக்காக வரீங்க சார்? காலையில் வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து டீ பிஸ்கெட் தருவோம் சார். வெரி குட். அவங்க வந்து சரி படிக்க வராங்க. அவங்ககிட்ட காசு வாங்குவீங்களா? டீ காசுலாம் காலையில் டீக்கு நாங்கள் காசு வாங்க மாட்டோம். பசங்க பாவம் எங்கெங்கிறத வராங்க, தூங்கி எழுந்து இங்கே வந்து படிக்கிறதே நல்ல விஷயம் அப்படின்னு டீ பிஸ்கட்டு பசங்களுக்கு ஃப்ரீ காலையில். இவங்க பண்ணுற அதனால ஞாபகம் இருக்காமல் ஒரு பையன் வந்து சர்வீஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து பிரியாக்கான்னு ஆஷிக்னு ஒருத்தர், ஆஷிக் ஹுசைனில் அவங்க சாப்பாடு சாப்பிட்டு தான் இது பண்ண. எனக்கு நல்ல அருமையான வீட்டு சாப்பாடுங்க. உண்மையாகவே நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப எத்தனையோ சிவில் சர்வன்ஸை உருவாக்குறீங்க. ஹெல்த்தி ஃபுட், ஏன்னா ஹெல்த் ஒழுங்காக இல்லைன்னா படிப்பு ஒழுங்காக பண்ண முடியாது. டீச்சர்ஸும் நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போய் கிளாஸ் எடுக்க முடியுது, மற்றவங்களும் அவங்கவுங்க வேலையை செய்ய முடியுது. ரொம்ப ரொம்ப நன்றி பிரியா. தேங்க்யூ சார். சாப்பிட்டு முடிக்க போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது முக்கியமானது டீச்சர்ஸ் தான் முக்கியம். ஸோ டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்க போது அடுத்த வருஷம் பிளானை வந்துட்டு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார். ஸோ எல்லாம் அப்புறம் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது அடிக்கடி ஃபேக்கல்ட்டி மீட்டிங் நடக்கும், அந்த ரிவ்யூஸ்லாம் போகும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது மீட்டிங்க்கு வேறு டைம் ஆகுது. இப்போ போய் சைலேந்திர பாபு சாரையும் கூப்பிட்டு வந்துடுவோம். ஸோ அவர் தான் டைரக்டர் அகாடமிக்ஸ், எல்லாரையும் எங்களை கைட் பண்ணுவார். ஸோ அவரையும் கூட்டிகிட்டு திருப்பி மீட்டிங் போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ஹோல் டே மொத்த ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை ஒரு ரன் த்ரூ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். மரம், காற்று, சன்செட்டு, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான டைம் இது. ஸோ இன்றைக்கி நம்ம வாக் த்ரூ பண்ணதுலேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. மொத்த ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை கமெண்ட்டில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.